Daw University near Kanyakumari, the best emerging university in South India. துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசு கால அவகாசம் கேட்டதால் இறுதி விசாரணை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு இதுவரை கடந்து வந்த பாதை என்ன? இன்று என்ன காரணம் முன்வைக்கப்பட்டு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கியும் அதேபோல பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை வேந்தர் என்று அறிவித்தும் நிறைவேற்றப்பட்ட ஒரு 10 சட்டங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். அந்த 10 சட்டங்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததுனால ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த 10 சட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கியதாக கருதி அந்த ஒப்புதல் வழங்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த ஒப்புதல் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து இந்த சட்டங்கள் தமிழக அரசினுடைய அரசுதல்ல வெளியிடப்பட்டன. இந்த சூழல்ல இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கிய உத்தரவு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசுடைய அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து 2025 மே மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதுக்கிடையில இந்த தடையை நீக்கணும்னு உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு தரப்புல முறையீடு செய்யப்பட்டது. அதனால அந்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதுடன் இந்த பிரதான வழக்கை விரைந்து விசாரிக்கும்படி உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல கடந்த முறை விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ தமிழக அரசு தரப்புல அவகாசம், அதாவது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொன்னாங்க. அந்த பதில் மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவுக்கு பதில் அளிக்கிறதுக்காக மனுதாரர் தரப்பிலும் பல்கலைக்கழக மானிய குழு தரப்பிலும் அவகாசம் கேட்கப்பட்டது. இந்த அவகாசம் கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்ட இந்த தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கிடையில எல்லா தரப்பினரும் அங்க பதில் மனுக்களை தாக்கல் செய்யணும்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.